வணக்கம் முருகன், திருநெல்வேலி. இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்தால் ஒளிந்து போகும். அது தேவனாலே உண்டாயிருந்ததினால் அது ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்கள் காணாதபடிக்கு பாருங்கள் என்றார். ஒரு மனுஷனை நீங்கள் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது ஒருவேளை கடவுளே அந்த மனுஷனுக்கு தயவு பாராட்டுறாரு, இரக்கம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கேடு நினச்சாலும் ஒருத்தனை அழிக்க முடியாது. அதை தான் வேதம் சொல்லுது. அது கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. கடவுளாக அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிஃப்ட்டை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது. அதனால் நீங்கள் அப்படியாப்பட்ட சிந்தையுள்ள ஆள்களாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அவனோட போராடுற போராட்டம் வீண் அப்படின்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அப்படி ஒளிந்து போவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்கள் ஏன்னா கடவுளால் தெரிந்து பட்ட மனுஷர்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு அகென்ஸ்டாக எழும்பக்கூடிய எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அது காணப்படாதபடி போயிடும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. தைரியமாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.